எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சிவராத்திரி நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பார்த்த நிலை எப்படி இருக்குது, இப்போ சிவராத்திரின்றது எப்படி இருக்குது? அந்த இளையாத்தங்குடி நிகழ்ச்சியில் நடந்த சத் சங்கத்தில் எப்படி சொன்னார்களோ அதுபடி தான் அன்னைக்கு சிவராத்திரி நடந்துச்சு. இப்போ சிவராத்திரி எப்படி நடக்குன்னா, சிவராத்திரிங்கிறது சிவராத்திரிக்கு மட்டும் இல்லை, ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஆவணி மாதம் விநாயகர் பூஜை அதில் ஆரம்பிக்கிறோம். நமக்கு வந்த தடைகளை பூரா நீக்கிட்டு சிவராத்திரி அன்னைக்கு முதல் காலத்தில் 108 கும்பம் வச்சு பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அந்த கும்பத்துக்கு உண்டான விசேஷமான பொருள் ஆகமம் கூறுறது, முதல் காலத்தில் பஞ்சகவியத்தால் சிறப்பு அபிஷேகம் பண்ணணும். சிவனுக்கு நீங்கள் எத்தனை பொருள் அபிஷேகம் பண்ணால் அதில் சிறப்பு அபிஷேகம் பஞ்சகவியம். இந்த மாதிரி பூஜை எங்கே நடக்கும் சார் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அங்கே வர தயாராக இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இதுதான் ஆகமத்தில் இருக்குது. ஆதிசங்கரர் கூட்டத்தில் நடந்த சத் சங்கத்தில் உள்ள விதிமுறைகள் அதுவுமே ஆகமத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே என்னால் எடுத்து சொல்லப்படவில்லை. நாங்கள் இங்கே பேசக்கூடியது ஏடுகளிலும் ஆவணத்திலும் இருந்து எடுத்து சொல்லக்கூடியது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட பல தலைமுறைகளை பார்த்துருக்கீங்க. சுமாராக ஒரு 65 ஆண்டுகள் சிவராத்திரியை பார்த்துருக்கீங்க. இன்றைக்கும் நம்ம சிவராத்திரி பற்றி தான் பேச போகிறோம். சிவராத்திரி கூடிய விரைவில் வரப்போகுது. சிவராத்திரி நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பார்த்த நிலை எப்படி இருக்குது, இப்போ சிவராத்திரின்றது எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்லை அந்த பக்தியில் வழிபாடில் மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் வழிபாடு செய்யும்போது ஏதாவது தவறு செய்கிறாங்களா சார்? சிவராத்திரி என்பது என்னுடைய பிராய வயசுகளில் நடந்தபோது இப்போது இல்லை. அந்த காலத்தில் சிவராத்திரிங்கிறது ஒரு கோவிலில் சிவராத்திரி விழா நடக்குன்னா எங்கள் பகுதிகளில் திரைப்படங்கள், பக்தி படங்கள் போடுவாங்க. அந்தந்த கால பூஜைகள் நடக்கும்போது அந்த படத்தை நிறுத்திடுவாங்க. இல்லைன்னா நாடகம் போடுவாங்க. நாங்கள் ஊரில் பல பேர் ஒன்று கூடி நாடகம் போடுவோம். பிரதான காலத்து கதைகள் எடுத்து நாடகம் போடுவோம். அதில் அவங்க பக்தி உணர்வுகள், அதாவது திரைப்படத்தை விட நாடகம் என்பது நேரடியாக ஒரு மனிதனுடைய மனதிற்குள் செல்றோம். அதுக்காக தான் அந்த காலத்தில் நாடகம் போட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி உள்ள காலத்தில் இளையாத்தங்குடியில் 1962 ஒரு பெரிய சத்சங்கம் நடந்துச்சு. அதில் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாரும் சிவராத்திரிக்கான சிவராத்திரிக்காக மொத்தத்தில் ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து இது பெரியவா தலைமையில் நடந்தது. காஞ்சி பெரியவா தலைமையில் நடந்தது. என்னுடைய வயசில் எனக்கு கண்ட அனுபவத்தை தான் நாங்கள் சொல்கிறேன். எதுவுமே எங்களால் நானாவோ எடுத்துக்கூடிய எதுவுமே சொல்லலை. அந்த இளையாத்தங்குடி நிகழ்ச்சியில் நடந்த சத் சங்கத்தில் எப்படி சொன்னார்களோ அதுபடி தான் அன்னைக்கு சிவராத்திரி நடந்துச்சு. இப்போ சிவராத்திரி எப்படி நடக்குன்னா, சுவாமிக்கு பல வண்ணங்களில் பூவை போட்டு அலங்காரம் பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய ஆகமத்தின் விதிகளின்படி சிவராத்திரி இப்போ நடைபெறல. அது எந்த ஆலயங்களாக இருந்தாச்சு. சிவராத்திரி 4 கால பூஜை, இரவில் மட்டும். இந்த சிவராத்திரி எப்போ இருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்தியிலிருந்தே ஆரம்பிச்சிருது. சிவராத்திரிங்கிறது சிவராத்திரிக்கு மட்டும் இல்லை, ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஆவணி மாதம் விநாயகர் பூஜை அதில் ஆரம்பிக்கிறோம். அந்த பூஜையில் ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்த தடைகளை பூரா நீக்கிட்டு முதல் சுழி பிள்ளையாட்ட. ஆமாம், ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆத்ம சுத்தி அடைஞ்சு அந்த விநாயகர் சதுர்த்தியில் ஆத்ம சுத்தமாகி அந்த பூஜையை ஆரம்பிக்கக்குண்டான அடித்தளம் பேஸ்மட்டம் அதை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் நவராத்திரி பூஜை பண்ணுறோம். அங்கே இச்சா கிரியா ஞானம் என்ற சக்தியை கண்டு அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் விஜயதசமியினால்
விஜயதசமி முடிஞ்சு அடுத்தபடியாக மிருக யாத்திரைன்னு சொல்லுவான். காம குரோத லோபத்துவம் மதம் ஆச்சரியங்களை பூரா அஷ்டவிதமான சைத்தான்களை வேட்டையாடி அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தில் நம் முன்னோர்களை பூரா சாந்தி செய்து தீபத்தில் சாந்தி செய்து மார்கழி தரிசனத்தில் மார்கழியில் தேவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டுருப்பாங்க. அவங்கள கண்டு ஆனந்தப்பட்டு தைப்பூசத்தில் மீதம் மிஞ்ச இருக்கக்கூடிய தீபத்தில் தீபம் ஏற்றி அவங்கள சாந்தி செய்து அன்னைக்கு அம்பாள் சுவாமி சிவன் கோயிலில் மாசி சிவராத்திரி பூஜை நடக்கும்போது வடக்கு ஆவணி மூலவதியாக வருவாங்க. இந்த வடக்கு ஆவணி மூல வீதிகளில் தான் இறந்தவர்கள் அங்கங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு பூரா சாந்தி செய்து தைப்பூசத்துலேயும் சாந்தி கொடுக்கறது. தைப்பூசத்துலேயும் அவங்களுக்கு பூரா சாந்தி காட்சி கொடுத்துட்டு தெப்பத்தில் சுற்றி வர்றது தைப்பூச தெப்பம் மகம் இது போன்ற நாட்களில் தெப்பம் வருது. அப்படி காட்சி கொடுத்து அவங்கள சாந்தி பண்ணி அதுக்கப்புறம் சிவராத்திரியில் சிவராஜ்யத்தை அதாவது சிவனுடைய சக்தியை பெறுவாங்க. இதுதான் சிவராத்திரியினுடைய சிறப்பு. இதே நிகழ்வுகள் 1962ஆம் ஆண்டு நடந்த பார்த்தீங்க இளையாத்தங்குடியில். அப்போ எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. எனக்கு இப்போ வயசு 71 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் விவரம் தெரியாதனாலும் எங்கள் அப்பா அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு கூட்டு போவாங்க. எங்கள் தெருவில் ஒரு பஜனை மடம் உண்டு. அந்த பஜனை மடத்தில் ஒவ்வொரு பாட்டு என்னை படிக்க வைப்பாங்க. அப்படியே ஆன்மீக நுணுக்கங்களை எனக்கு ஊட்டி விட்டாங்க. அந்த சத் சங்கத்தில் சங்கராச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. அதில் சிவராத்திரி அன்னைக்கு முதல் காலத்தில் 108 கும்பம் வச்சு பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். 108 கும்பம். அது மட்டும் இல்லை, அந்த 108 கும்பம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கும்பத்துக்கு உண்டான விசேஷமான பொருள் ஆகமம் கூறுறது முதல் காலத்தில் பஞ்சகவியத்தால் சிறப்பு அபிஷேகம் பண்ணணும். பஞ்சகவியம் சிவனுக்கு நீங்கள் எத்தனை பொருள் அபிஷேகம் பண்ணால் அதில் சிறப்பு அபிஷேகம் பஞ்சகவியம். அந்த அந்த முதற்கால பூஜை. ரெண்டாவது முதற்கால பூஜையில் சிகப்பு நிற ஆடைகள் உடுத்தணும் சுவாமிக்கு. டார்க் ஷோப் மெரூன் அல்லது ரெட் நல்ல ரத்த சோப்பும்பாங்களே அந்த மாதிரி வண்ணத்தில். அந்த காலத்தில் பூ வந்து செவ்வரளி தாமரை இது போன்ற மலர்களை தான் சாத்தணும். பேருக்கு வில்வம் சிரசில் வச்சுக்கலாம். முதல் கால பூஜையில் நம்ம வில்வம் வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது. அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு இல்லை, வச்சுக்கலாம். ஆனால் சுவாமி சிகப்பு உருவமாக தான் இருக்கணும் ஓகே முதல் காலத்தில். அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால எழுதி வச்சு ஏம்னா சும்மா வெறுமனை சொல்லாதுன்னு பல பேர் கமெண்ட் போடுறாங்கல்ல, அதுக்காக எழுதியே கொண்டு வந்துட்டோம். எல்லாமே ஞாபகம் இருக்காது. முதற்கால அபிஷேகம் பஞ்சகவியம், அதுக்கு மேலே பூசக்கூடிய திரவியம் சந்தனம். அடுத்தாக்கில் சூடும் மலர் செவ்வரளி தாமரை. நிவேதனம் பச்சை பயிறு பொங்கல். இவ்வளவு சுவாமிக்கு இது முதல் பூஜையில் முதல் காலத்தில். இரண்டாவது காலத்தில் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், தேன், பால், நெய், தயிர் கலந்த ரச பஞ்சாமிர்தம்னு ஒரு பஞ்சாமிர்தம். இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் இல்லை, அது ரச பஞ்சாமிர்தம். அதை எடுத்து அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு. அது சிறப்பு அபிஷேகம். அடுத்தபடியாக பூசும் பொருள் அகில் கட்டையை உரைச்சி அதை தான் சுவாமிக்கு பூசணும். மலர்கள் துளசி அல்லது தாமரை. சிவனுக்கு துளசியா சார்? அந்த ரெண்டாம் காலத்தில் அவர் அம்பாளோட சேர்ந்து மகாவிஷ்ணுவோட சேர்ந்து இருக்கார். அர்த்தநாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அம்சம். ஆமாம். நிவேதனம் வந்து பாயாசம். அடுத்தபடியாக வஸ்திரம் மஞ்சள் கலர் வஸ்திரம். ஃபஸ்ட்டு சிகப்பு, இரண்டாவது மஞ்சள். மூன்றாவது காலங்கிறது கிட்டத்தட்ட 3 மணி வாக்கில் பண்ணக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான நேரம்னு கூட சொல்லுவாங்க சிவராத்திரி பிரம்ம முகூர்த்தத்தில். ஆமாம். இந்த நேரத்தில் அவள் எம்பெருமான் வாரத்தில் கடைசி சனிக்கிழமை அபிஷேகத்தில் இருக்கிறார், நீதி தேவனாக இருக்கிறார். அபிஷேகம் கொம்புத்தேன் மரத்தில் தேங்கி இருக்க கொம்பு தேன் வேறு கொம்புத்தேன் வேறு. கொம்புத்தேன்னு சில பேர் மரத்தில் இருந்து அது கிடையாது, மர புதர்களுக்குள் பொந்துக்களுக்குள் இருக்கக்கூடியது உரைத்தேன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அதில் தான் கற்கண்டு வரும். அந்த தேனை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் சிறப்பானது. பச்சை கற்பூரம் சுவாமிக்கு. பச்சை கற்பூரங்கிறது இப்போ இருக்கிறது இல்லை, ஜோதி விருஷத்தினுடைய பால் பச்சை கற்பூரம்.
அதைத்தான் நாங்கள் விபூதியில் சேர்க்கிறோம். அந்த பச்சை கற்பூரம் எடுத்து சுவாமிக்கு சாத்தக்கூடியது. மலர்கள் ஜாதி மல்லி எடுத்து சுவாமிக்கு சாத்தணும். வில்வம் சாத்திக்கிடலாம். நிவேதனம் சாதம் தெல்ல அன்னம்னு சொல்லுவாங்க சார். இறைவனுக்கு படைக்கிறதுல இல்லா சார். ஆமாம், இந்த நாளில் எல்லாமே மாறுபட்டிருக்கும். அது ஏன்னா 3வது நீதி பரிபாலனம் செய்தார். அப்போ சனீஸ்வர பகவானாக இருந்து அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு தன்னோட கூப்பிட்றதுக்காக அந்த திலகமத்தை அவனுக்கு கொடுத்துட்டு இவரை கூப்பிட்டுதாங்க. பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, இதில் சில வீட்டில் மரணம் அடைந்த தன்னை வேண்டி தன்னுடைய பக்தர்கள் அடியார்கள் சொல்லுவாங்க. ஆமாம், தர்ப்பணத்தில் தான் அதிகமாக ஆமாம், அதில் உள்ள ஆத்மாக்களுக்கு கொடுத்துட்டு பரமாத்மாவை உள்ளே எடுத்துக்கிடுவார். தன்னுடைய கைலாயத்தோட சிவபெருமானோட சேரணுங்காங்கல்ல, அதில் அந்த இறந்தவங்க பூலோகத்தில் சுற்றியே வருவாங்க. அந்த அபான வாயு மட்டும் அந்த வீட்டுக்கு சுற்றி வரும். அதுக்கு தான் இறந்த உடனே அவங்க வீட்டு வாசலில் எருவில் நெருப்பு வைப்பாங்க. அப்போ அந்த ஆத்மாவை சுற்றி வந்தபோது சிவராத்திரி அன்னைக்கு அந்த சுவாமி அந்த ஆத்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணி இவர் தான் பண்ணுறாரு. பண்ணி முடித்தோன்னே அந்த ஆத்மாவை தன்னோட சேர்த்துக்கிட்டார். அவனுடைய பூலோகத்தில் வாழ்ந்த கடமைகள் பூரா முடிஞ்சது, நீ என்னோட வான்னு கூப்பிடு. அதுக்கு தான் அந்த எள்ளெண்ணம். ஓ சரி சரி. அடுத்து அந்த நிவேதம் எள்ளெண்ணம் பண்ணோம். அப்புறம் வஸ்திரம், நீல வஸ்திரம். இது ஒரு சிறப்பான விஷயம். 4வது காலம் இது ஒரு 5 இல்ல 6 மணிக்கு நடக்குமா? 6 மணி. 4வது காலங்கிறது சூரிய உதய காலத்தில் நடக்கணும். இப்போ எல்லாம் 2 மணிக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இது ஒரு காலையில் 6 மணி போல் ஆரம்பிக்கலாம். ஆமாம், இந்த கல்யாண வீட்டில் என்ன செய்வான், ஒரு காலத்தில் உறவினர்கள் அந்த தெருவில் உள்ள மக்கள் எல்லோரும் நின்று பரிமாறுவாங்க. அவங்க பரிமாறும்போது அந்த பரிமாறக்கூடிய பதார்த்தங்களில் கடைசி வரைக்கும் குறைவே ஏற்படாது. உறவினர்களும் எல்லாம் பார்த்து வைப்பாங்க. அந்த தெருவில் உள்ளவனும் ஆகா நம்ம தெருக்காரம்னு சொல்லி கொதும். இப்போ அதுக்குன்னு ஒரு ஆட்களை சம்பளத்து வைக்கான். இவன் ஒவ்வொரு இலையிலையும் அள்ளி வச்சுருவான். வச்சு சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு போகணுங்கிற எண்ணத்தில் வச்சு காலி பண்ணிடுவாங்க. யாரையும் நம்ம சப்பா சொல்கிறோம்ங்கிறது நினச்சிக்கிடக்கூடாது, உண்மையே சொல்கிறோம். அதை போல் இப்போ பூஜை பண்ணுறவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் காலம்பரை 6 மணிக்கு நட திறக்கணும் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்படி பண்ணக்கூடாது. திதிகள் கரெக்டாக இருக்கணும். ஆகமத்தில் திதிகளை ரொம்ப துல்லியமாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் தான் கோவில்களில் சாநித்தியம் நல்லாயிருக்கும். அந்த விதிமுறைகளை இப்போ யாரும் 100ல் ஒரு சில இடங்களில் நடக்கு, மற்றபடி நடக்க என்னங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்குது. அது நான் கண்கொண்டு பார்க்குறேன். அதே போல் 4வது காலத்தில் அபிஷேகம் கரும்புச்சாறு. கரும்புச்சாறுல? ஆமாம் ஆமாம். இந்த கரும்புச்சாறுன்னா இந்த கரும்புச்சாறுகளில் ராமர் கரும்புன்னு ஒரு கரும்பு உண்டு. அந்த கரும்புச்சாறு எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். சிறப்பாக சாத்தக்கூடியது குங்குமப்பூ. மலர்கள் நந்தியாவர்த்தம், நீலோத்பதம். அதாவது அல்லிப்பூவில் நீல கலரில் ஒரு பூ பூக்கும். சங்குப்பூ கிடையாது. அந்த நீலோத்பத மலர்கள் எடுத்து சங்குப்பூவும் சாத்தலாம். அந்த காலத்தில் மொத்தத்தில் நீலோத்பதம் நீல கலரில் உள்ள பூ சாத்தலாம். வஸ்திரம் சுத்த வெள்ளை. அந்த காலகட்டத்தில் சுத்தனம் தான் சுவாமிக்கு நைவேத்தியம். இது சூரியனை குறிக்கும். சூரிய உதய காலத்தில் இந்த பூஜை பண்ணணும். இவங்க எல்லோரும் இப்போ சீக்கிரம் பூஜை பண்ணிவிட்டு போகணுங்கிறது இவங்க. இந்த மாதிரி பூஜை எங்கே நடக்கும் சார் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அங்கே வர தயாராக இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் குற்றாலத்துலேயும் குமார கோயிலையும் நடக்கு. ஆமாம், இது 2 பக்கம் நடக்கு. அங்கே நல்ல வேத விற்பனர்கள் இருக்காங்க. சில இடங்களில் நடக்கும். நமக்கு 1000ல் ஒருத்தன் நல்லவன் இல்லாமல் இருக்கப்பா, எங்கேயாவது சில நல்ல ஆட்கள் நடக்கும். அவங்களையுமே இந்த அரசியல்வாதிகளும் மக்களும் நாங்கிற ஒரு அகம்பாகத்தில் சீக்கிரம் பண்ணு சொல்லி கெடுத்துருந்தாங்க. என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செய்வாங்க? அடுத்த பிறகு சிவராத்திரியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவராத்திரியை பொறுத்த மட்டும் ஒரு 3 விதமான குணங்களில் இருக்குது. சில காலகட்டங்களில் சிவராத்திரி வழிபாடே பண்ணக்கூடாத காலகட்டங்கள் இருக்குது. ஆமாம். திரியோதசி என்பது தேவியினுடைய வடிவம், சதுர்த்தசி என்பது சிவனுடைய வடிவம். இந்த 2 திதிக்கும் உள்ள வித்தியாசம். உலக பிரளயத்தின் போது தேவியை மட்டும் தனித்து நிற்கிறாள். உலகமே பிரளயமாயிருச்சு, தேவி மட்டும்தான் தனித்து நிற்கிறாள். அந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்துடன் கூடும் காலமே சிவராத்திரி. பிரபஞ்சங்கிறது சிவருமான். இவ கூடி அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிக்கு அதில் தான் சிவராத்திரிங்கிறது சொல்லப்படுறது.
சிவராத்திரி காலத்தை 3 விதமாக சொல்லுவாங்க. உத்தமம், மத்தியமம், அதமம். சிவராத்திரியிலேயே சாமியை வழிபாடு பண்ணக்கூடியவங்களே நல்ல காலம் கெட்ட காலங்கிறத சொல்லிட்டான். ஆகமத்தில் இறைவனை குற்றம் சொல்லக்கூடிய, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே அமைப்பு சனாதன தர்மம் தான். சுவாமியை வழிபாடக்கூடிய காலங்களை கூட குறிக்கிறது அந்த உரிமை இங்கே மட்டும்தான் இருக்குது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி கூடிய ராத்திரி உத்தமமான நாள். மாசி மாதம் தேய்பிறையில் உதயம் முதல் நடுநிசி வரையில் திரியோதசியும் அதற்கு மேல் சதுர்த்தசியும் கூடிய உத்தமம் என்று கூறப்படுகிறது. இது பூராமே அந்த இளையாத்தங்குடியில் நடந்த சத்சங்கத்தில் உள்ள ஆவணங்கள். நாங்களாக எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி அவங்களுமே ஆகமத்தில் உள்ள விதிகள் அப்படி தான் அவங்களும் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் எல்லா மக்களுக்கும் தெரியட்டும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து நானும் எடுத்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்து. மாசி மாதம் திரியோதசி அஸ்தமனம் வரை இருந்த பிறகு இரவு முழுவதும் சதுர்த்தி கூடியது உத்தமம். அஸ்தமனத்திற்கு பிறகு 29 நாளிகை வரையில் திரியோதசியும் அதற்கு மேல் ஒரு நாளிகை சதுர்த்தசியும் இருப்பினும் அது சிவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும் என சிவ ஆகம விதி சொல்லுது. உதயம் முதல் மறுநாள் உதயம் வரை சதுர்த்தி இருப்பின் அது உத்தமம் என்றே கூறுகிறது. காலையில் திரியோதசி, மதியம் சதுர்த்தசி, இரவில் முடிவில் அமாவாசை கூடியிருப்பின் அது மத்தியமம். அதையும் சிவராத்திரி எடுத்துக்கலாம்ங்கிறான். அமாவாசை சம்பந்தப்பட்ட சதுர்த்தசியில் சிவராத்திரியை கொண்டாடக்கூடாது. அமாவாசையில் சிவராத்திரி வந்ததுன்னா நாம் அன்னைக்கு கொண்டாடக்கூடாது. கொண்டாடக்கூடாதுங்கிறது சிவாகம விதி சொல்லுது. ஓகே. இதை குரு தோஷம் என்பார்கள். குருவுக்கு தோஷம் செய்யறதுக்கு உண்டான பலனை அது கொடுத்துரும். குருவுக்கு தோஷம் செஞ்சால் என்ன, பிரம்மகத்தி தோஷம். அதை மறைமுகமாக இப்படி சொல்லிட்டாங்க. மக்கள் உடனே இதை அப்படியே வழக்கம்போடு இப்போ சொன்னால் சிவனை கும்பிட்டா சாமியாரை பெறுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இது அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக குரு தோஷம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே அமாவாசையில் திருவோணம், அவிட்டம், சதயம் நட்சத்திரம் இருப்பின் கும்பிடலாம். அதுலேயும் ஒரு புள்ளி வச்சுட்டான். சரி, இப்போ பொதுவாகவே எனக்கு ஒரு சந்தேகம். சிவராத்திரி அப்படின்னா பௌர்ணமியில் தான் வரும், அமாவாசையில் தான் வரும், இந்த திதி குறிப்பிட்ட இந்த திதியில் தான் வரும்னு கிடையாது. எந்த திதியில் வேணால் வரும். அது இந்த காலங்கள் 16 திதிகளை பொறுத்து மாறி வரும். மாறி தான் வரும். ஓகே சார். வேறு என்ன விஷயங்கள்லாம் சிவராத்திரியில் இருக்குது சார்? சிவராத்திரியில் கோயிலுக்குள்ளே கதை பேசுகிறது கூடாது. தலையை விரித்து போட்டுறது, தலையை சீவுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. சிவராத்திரிக்கு கணவன் உள்ள பெண்கள் உள்ளே போகும்போது ஏதாவது பூ வச்சுட்டு தான் போகணும். ஒவ்வொரு காலத்துக்கும் குளிக்கணும். இது மெயினாக உள்ளது. கோவிலுக்குள்ளே போய் திருவாசகம் படித்தேன்னா அன்னைக்கு 1000 பங்கு பலன். திருவாசகம் படிக்கிறது 1000 பங்கு பலன். சிவபுராணம் படித்தாலே போதும். இல்லை உங்களுக்கு எந்த பதிகம் படிக்கணுமோ அந்த பதியத்தை படிக்கலாம். 1000 பங்கு. அல்லது சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த வீட்டு கதையை பேசக்கூடாது. அவள் அந்த சேலை கட்டினா, இவன் இந்த சேலை கட்டினா அப்படிங்கிறத பேசக்கூடாது. தியானம் செய்யணும்னு சொல்கிறாங்களே சார், கோவிலில் போய் எல்லாராலையும் தியானம் செய்திட முடியுமா? முடியாது. தியானம்லாம் செய்ய முடியாது. கலியுகத்தில் தியானம்ங்கிறதுக்கு இடமே இல்லை. நீங்கள் தியானம் எங்கே பார்த்தாலும் ஒரு ரோசாப்பூ வெடிக்கக்கூடிய சத்தம் எவ்வளோ தெரியுமா? ஒரு பீரங்கிலிருந்து ஒரு குண்டு வெளி வரும்போது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் ஒரு ரோஜாப்பூ வெடிக்கும் போது உள்ள சத்தம். இன்றைக்கி அதை நம்மளால் கேட்க முடியுதா? முடியாது. அந்த அளவுக்கு இறைச்சல் ஆகிப்போச்சு. மன ரஞ்சனம் ஆகாது. நீங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் எங்கே பண்ணலாம்னா, நடு காட்டுக்குள்ளே நதிகள் ஓடுத இடத்துல ஒரு நாதம் ஒன்று வரும். கலகலன்னு தண்ணி ஓடும் இல்லையா, அதில் ஒரு நாதம் வரும். அந்த நாதத்தோட உங்கள் உச்சரிப்பு, சொல் உச்சரிப்பு, சிவசிவங்கிற உச்சரிப்பு அந்த நாதத்தோடு கலந்தாச்சுன்னா அது தியானம். அந்த தியானத்துலேயும் இருக்கும்போது விதிமுறைகள் இருக்குது. அப்படி தான் உட்காரணும். பாலிஸ்டர் சட்டை போட்டுட்டு பாலிஸ்டர் பேண்ட்டை போட்டு போய் உட்காரக்கூடாது. சுத்தமான காட்டனில் பருத்தி துணியில் உடுப்புகளை உடுத்திட்டு போய் உட்காந்தா தியானம் சித்திக்கும். அது இல்லாமல் வெறுமன நவீன காலத்தில் உள்ள உடுப்புகளை போட்டு போய் தியானம் இருக்கக்கூடாது. ஓகே சார். இப்போ நான் சிவராத்திரி அன்றைக்கி இரவு ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்கு கோவிலுக்கு போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, காலையில் நான் எத்தனை மணிக்கு வரணும் வீட்டுக்கு? காலை பூஜை முடிஞ்சோடனே ஒரு 6:10க்கு கிளம்பணும். வீட்டுக்கு மறுபடியும் ஏதாவது பூஜைகள் செய்யணுமா சார், இல்லை அவ்வளோதானா? வீட்டுக்கு அன்னமளிக்கணும். இல்லாதவங்களுக்கு. ஆமாம், இல்லாதவங்களுக்கு அன்னழிச்சு, பறவைகளுக்கு அன்னழிக்கணும், கால்நடைகளுக்கு அன்னழிக்கணும்.
அழைச்சி அவங்களுக்கு அதை வழங்கிட்டு அப்புறம் வீட்டில் விளக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்றாட கடமைகளை செய்யலாம். ஓகே இதுதான் சிவராத்திரியினுடைய சிறப்பு. ஓகே, இது வரைக்கும் யாரும் சொல்லாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். சிவராத்திரி அப்படின்னா சிவராத்திரி உருவான கதை எல்லாருமே சொல்லுவாங்க. அது தள்ளி இப்படி தான் பூஜை செய்யணும், ஆகமத்தில் இதை தான் இருக்குது. இதுதான் ஆகமத்தில் இருக்குது. இந்த விதிமுறைகளை இளையாத்தாங்குடியில் நடந்த சத்சங்கத்தில், ஆதிசங்கரர் கூட்டத்தில் நடந்த சத்சங்கத்தில் உள்ள விதிமுறைகள் அதுவுமே ஆகமத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே என்னால் எடுத்து சொல்லப்படவில்லை. நாங்கள் இங்கே பேசக்கூடியது ஏடுகளிலும் ஆவணத்திலும் இருந்து எடுத்து சொல்லக்கூடியது. போன எபிசோடுக்கு ஒரு ஆள் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சொன்ன விஷயங்கள் பூரா இந்த புக்கில் இருந்தால் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த புக்கு இந்து மத இணைப்பு விளக்கம், யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர் என்பவரால் எழுதப்பட்டது. அதை திருவாவடுதுறை ஆதீனம் பரிசோதித்து வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கணும், குழந்தைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன விதிமுறைகள் விசேஷங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்ட நூல். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நூல், இது இருக்க வேண்டிய நூல். இதை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் போட்ட கமாண்டு மாதிரி எதுவுமே நாங்கள் சொல்லலை. ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. நீங்கள் சிவராத்திரி பற்றி இவ்வளோ அருமையாக ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. இந்த பதிவு சிவராத்திரியில் இறைவனை வழிபாடு செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.